Hi guys, welcome back to 6 to 60s யூடியூப் சேனல். நம்ம 2 நாள் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நேற்றே வொவல்ஸ் நடத்தினேன். ஏங்கிறது ஆல வரும், ஆல வரும் அண்ட் ஏலி வரும். அதுக்கான எக்ஸாம்பிளும் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேர்ட் ஸ்டார்டிங் வித்து ஏபி பார்க்க போகிறோம். அப்படின்னா அப்புன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு என்னன்னா அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அது என்னன்னு பார்க்கலாம். ஏபிஎல்இ அப்படின்னா ஏபிள் அப்படின்னு படிக்கணும். அது உங்களுக்கு படிக்க வரலன்னா பிரித்து படிக்கலாம். நமக்கு தெரியும் ஏ எதில் வரும், ஆல வரும், ஆல வரும், ஏல வரும். அப்போது நம்ம ஏ இருக்கா, அதை ஏன்னு பிரிச்சுக்கணும். இதை ஏன்னு எழுதலாம். அப்போது பிஎல்இ பில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரெண்டையும் சேர்த்து ஏபிள் அப்படின்னு படிக்கணும். ஏபிளுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம லீவ் லெட்டர்லாம் எழுதுவோம், ஐ எம் அனேபிள் டு அட்டெண்ட் தி கிளாஸ் அப்படின்னு. அனேபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, என்னால் முடியல அப்படின்ட்டு, அதுக்கு ஏபிள்னா முடியும்னு அர்த்தம். அப்போது ஏபிள் என்னால் இது செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது ஐ எம் ஏபிள் டு அட்டெண்ட் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். நெக்ஸ்ட்டு அபவுட். அபவுட் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஏபி இதை நம்ம எப்படி எழுதலாம்னா அப் அப்படின்னு எழுதலாம். இது ஏபின்னா அப்பா. நெக்ஸ்ட்டு ஓயூடி இதை எப்படி பிடிக்கலாம்னா, ஓவை நம்ம தெரியும், ஓ எதுக்கு வரும், ஓக்கு வரும், ஓக்கு வரும், அவுக்கு வருமா. அப்போது ஓ நம்ம ஓன்னு பிரிச்சுக்கலாம். யூடியை அட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா அட் அப்படின்னு எழுதுவோம். இதை எப்படி சேர்த்து சொல்லலாம் அப்படின்னா அபவுட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அதுக்கு இந்த அபவுட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அபாலிஷ். அபாலிஷை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஏபினா அப் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். நமக்கு தெரியும் ஓ எதில் வரும், ஓல வரும் நமக்கு தெரியும். அப்போது ஓ தனியாக பிரிச்சுட்டு, எல்ஐனா லீ, எஸ்ஹெச்னா இஸ். அப்போது இதை சேர்த்து எழுதுகிறப்போ அபாலிஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு பிளான்லாம் நம்ம கேன்சல்டுன்னு சொல்லுவோம், ஆனால் அதோட மீனிங் அபாலிஷ். அதாவது இப்போ டேக்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அதாவது அந்த டேக்ஸை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் அபாலிஷ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எபிலிட்டி. இதை எப்படி பிரிக்கலாம்னா, ஏன்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஏ எதுக்கு வரும், ஆக்கு வரும், ஆக்கு வரும், ஏக்கு வரும். அப்போ இதை நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா ஏன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஆன்னு சொல்லிக்கலாம். ஏன்னு சொன்னால் ஏன்னு வருமா. நெக்ஸ்ட்டு பிஐ அப்படின்னா பின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்ஐ இதை லீன்னு படிக்கலாம். டிஒய்னா டி, அதை அப்படி எபிலிட்டி, அதை டீன்னு இது டீன்னு வரும். அப்போது எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒருத்தவங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த பேசுகிற திறமை, அதை திறமைன்னு சொல்லுவாங்க. அது திறமையை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அப்நார்மல். அப்நார்மல் அப்படின்னா இதை எப்படி பிரிக்கலாம்னா, ஏபினா அப் அப்படின்னு பிரிக்கலாம். NOR இதை எப்படி பிரிக்கலாம்னா நார் அப்படின்னு பிரிக்கலாம். MAL இதை எப்படி பிரிக்கலாம்னா மல் அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது இது மூணையும் சேர்த்து நம்ம அப்நார்மல்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா அசாதாரணமாக. இப்போ ஒருத்தவங்க நார்மலாக இருக்காங்களா, அப்நார்மலாக இருக்காங்களான்னு கேட்பாங்கள்ல, அதுக்கு தான் அப்நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். அதான் சாதாரணமாக இல்லை, அப்நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அபவ். அபவ்னா என்ன அப்படின்னா மேலே அப்படின்னா மேல். இது 2 விதத்தில் யூஸ் பண்ணுவோம். இதை ஃபஸ்ட்டு எப்படி பிரிக்கலாம்னா, ஏபின்னா என்னது அப். நமக்கு ஓனா என்னன்னு தெரியும், ஓல வரும், ஓல வரும் அண்டு அவுல வரும். அப்போ இது ஓல வருமா, அபோ. இவ் இது இவ், இதை இவ்வுன்னு சொல்லுவோம். பிஇயை இவ்வுன்னு சொல்லுவோம். இப்போ இது சேர்த்து நம்ம அபோவுன்னு படிக்கலாம். இப்போ இதுக்கு 2 விதமாக சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இப்போ என்னோடய மார்க் 90 above அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம மேல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று லுக் அபவ், அதாவது இந்த கொஷினுக்கு மேலே இருக்க கொஷினை பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இந்த மேலேங்கிறத யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா அப்சார்ப்.
இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஏபின்னா அப்பு அப்படின்னு பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்ஓன்னா சா, அதாவது எஸ்ஓங்கிறது வந்து சோன்னு சொல்லுவோம், சான்னு சொல்லுவோம். சானா நம்ம சாலிடுன்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து எஸ்ஓங்கிறது வந்து சாலி வரும், சோலி வரும். அப்போ எஸ்ஓனா சா, ஆர்பின்னா இர்பு, அதாவது மூணையும் சேர்த்து அப்சார்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து இதுக்கு தமிழ் மீனிங் என்னென்னா உறிஞ்சப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து எப்படி சொல்லலாம்னா நீர் வந்து உறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, வாட்டர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் அப்சார்ப்னு சொல்லுவோம். இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கேளுங்க, போடுறேன். அண்ட் முக்கியமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேறீங்க. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது கிட்ஸ் இருந்தாங்கன்னா இதை காமிங்க. தேங்க்யூ ஸோ மச்.